அசோக் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் மெடிக்கல் மார்க்கெட்டிங். மெடிக்கல் மார்க்கெட்டிங்ல. உங்க பேரு? கவிதா. கவிதா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அக்கவுண்டன்ட்டா இருக்கீங்க. நீங்க கோயம்புத்தூரே சொந்த ஊருங்களா இல்ல வெளியூருங்களா? கோயம்புத்தூர் தான் மேடம் சொந்த ஊர். எவ்வளவு வருஷமா கோயம்புத்தூர்ல லாஸ்ட் இருக்கீங்க? 36 இயர்ஸ் அங்க இருக்கேன். ஓகே சார். உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டுறலாங்களா? இந்தியால இல்ல தமிழ்நாட்டுல இந்த ஒரு விஷயம் பேன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ற விஷயம் எது? மதுக்கடை. மதுக்கடை. ஏன் மதுக்கடை பேன் பண்ணணும் நிறைய அப்படிங்கிறீங்க? குடும்பம் இதெல்லாம் சீரழியுது அதனால. நிறைய குடும்பங்கள் அதனால சீரழியுதுன்னு நினைக்கிறீங்க. அது இப்ப டீனேஜ் பாய்ஸ் கூட அதெல்லாம் எல்லாரும் அடிக்ட் ஆயிட்டு இருக்காங்க. டீனேஜ் பாய்ஸ் கூட வயது வித்தியாசம் இல்லாம இப்ப எல்லாருமே அதுக்கு அடிக்ட் ஆயிட்டு இருக்காங்கன்னு வந்து அது நினைக்கிறீங்க. ஒரு ஃபேமிலி ட்ரெண்டும் கூட சொல்லலாம். வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஏதாகட்டும் சரக்கு இல்லாம இருக்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருக்காங்க. ஓகே. மேபி அதை பேன் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். பேன் பண்ணா அது எல்லாமே மொத்தமா அழிஞ்சிரும்னு நீங்க நினைக்கிறீங்களா? வேற ஏதாவது வழிகள் தானே வரும்? தனி மனித ஒழுக்கம் தான் அதுக்கு முதல்ல நம்மளோட கட்டுப்பாடு, சுய கட்டுப்பாடு. ம். ரெண்டாவது அதை பேன் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். தனி மனித சுய ஒழுக்கம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் விஷயம், செகண்ட் விஷயம் பேன் பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? கொஞ்சம் கம்மி பண்ணலாம். சின்ன சின்ன பசங்க எல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகுறாங்க. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ். எந்த விஷயத்த பேன் பண்ண முடியாதுன்னு நீங்க நீங்க சொல்லிட்டு டாஸ்மார்க்கே அது பேன் பண்ண மாட்டாங்க. இப்படி இருந்தாலும் கவர்மெண்ட்ல எவ்வளவு நம்ம இதெல்லாம் பண்றோம், ஸ்ட்ரைக் பண்றாங்க. அவங்களும் பேன் பண்ற இந்த அம்மா ஆட்சியில அந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. ஆனா யாருனாலே அது பண்ண முடியல. சரி, அந்த ஒரு விஷயம் பேன் பண்ணா தமிழ்நாடே நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க அப்படி ஃபீல் எஸ் பண்றீங்களா? மேடம். கண்டிப்பா. சரி, ஓகே, தேங்க்யூ சார்.